அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதரிகளே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி ஜாம் செய்கிறோம். அது வந்து 1 கிலோ தக்காளியை வந்து நல்லா ஜூஸ் போட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் பாருங்கள், வடிகட்டி வச்சாச்சு. ஜூஸ் மட்டும். அது வந்து எதுக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன்னா தெறிக்கும் வேகும்போது, அதனால தான். நம்ம வந்து இது நல்லா காய்ச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணும். கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பாருங்கள், எவ்வளோ கலரே போடல, எவ்வளோ சூப்பராக கலர் வந்துருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு இவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம 1 கிளாஸ் சர்க்கரை போடுறோம். பாருங்கள், 1 கிளாஸ் சர்க்கரை போடுறோம். 1 கிலோ சர்க்கரைக்கு 1 கிளாஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு போடணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டாச்சு. இது கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், திக்காயிருச்சு, சாஸ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சு நம்ம செஞ்சோம்னா தான் சீக்கிரமாக சுண்டும். அதே மாதிரி சுற்றி அடுப்புலலாம் தெறிக்காமல் இருக்கும், நம்ம கையிலையும் தெறிக்காமல் இருக்கும். இப்போ வந்து லெமன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 1/4 லெமன் அளவு தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து லெமன் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் போடுறோம். ஒரு ஸ்பூன் பட்டர். எதுக்கு பட்டர்னாக்கா கிளாஸி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. அது போட்டால் தான் உங்களுக்கு நல்லா அந்த ஷைனிங்காக இருக்கும், நல்லா கிளாஸி எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எசன்ஸ் ஊற்றணும். ஆறுனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஆறுனோடனே திக்காயிரும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறுனோடனே நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து எசன்ஸ் ஊற்றணும். பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றுறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் எசன்ஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் ஒரு 5 சொட்டு ஊற்றிட்டு ஃப்ரூட் எசன்ஸ் ஊற்றலாம், பைனாப்பிள் எசன்ஸு இந்த மாதிரி ஊற்றலாம். இன்றைக்கி வந்து நம்ம தக்காளியில் செஞ்சுருக்கோம். வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி பைனாப்பிள், ஆப்பிள், திராட்சை எல்லாமே போட்டு ஜூஸ் எடுத்து செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். 1 கிலோவில் வந்து இந்த அளவுக்கு தான் வரும். நம்ம வந்து தயாரிக்கும் போது ஒரு 4-5 கிலோ போட்டு தயாரித்து வச்சுக்கிட்டோன்னா ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி காட்டும். நம்ம வந்து இதில் லெமன் ஜூஸு, உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லெமன் ஜூஸ் ஊற்றுறனால சீக்கிரம் கெட்டு போகாது. இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.